நான் தான் கூட்டிட்டு போனோம். அப்படிப்பட்ட ஒரு அன்னையினுடைய வளர்ப்புல இன்னைக்கு நான் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி பிஎம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு சமூக ஆர்வலராக ஒரு தொழில் முனைவோராக கிட்டத்தட்ட என்னோட ஒரு தொழில் முனைவோர்ல 500 பேர் பெண்களை வச்சு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு தொழில் முனைவோரா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் தாண்டி எனக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். என் அம்மா இந்த நிலைமையில இருந்து வந்தாங்க, அவளோட பிள்ளை நான் இந்த மேடையில நின்று பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு என் அம்மாவுக்கு நான் பெருமை சேர்த்திருக்கேன். இதுதானே ஒரு உண்மையான மகளிர் தினம். அதே மாதிரிதான் உங்களோட வாழ்க்கையில இது பண்ணலாமா இது பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒவ்வொரு பேர் யோசிச்சு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு போயிட்டே இருக்கீங்க. அடுத்த மகளிர் தினத்துக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் அப்படிங்கிறத போட்டுட்டு நான் பண்ணி காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆயிங்க நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் பண்ணுங்க. ஸோ இதுதான் உங்களோட இந்த மகளிர் தினத்துக்கு நீங்க வைக்க வேண்டிய கொள்கையா நான் நினைக்கிறேன். மேலும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்த